ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். வானத்தில யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினாலும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இந்த செய்திக்கு முன்பாக இது சற்று ஆழமான சத்தியமாய் இருக்கிறபடியால் கடந்த வாரத்தில் பேசினதை ஒரு 5 நிமிடங்கள் ஞாபகப்படுத்தி அதன் பிறகு உள்ளே செல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரம் முழுவதிலும் ஒரு வார்த்தை திரும்ப 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 வருகிறது. வானத்திலே, வானத்திலே, வானத்திலே என்று. வானம் என்று சொல்லப்படுவதற்கு 3-4 அர்த்தங்கள் உண்டு. ஆகாய விரிவை நாம் வானம் என்று சொல்லுகிறோம். பறவைகள் பறக்கிற ஒரு வானங்கள் இருக்கின்றன. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு வானம் இருக்கிறது. சாத்தான் வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளாக வான மண்டலத்திலே அவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறான். இன்னும் வான மண்டலத்தை இன்னும் மேல போக அதை உன்னதங்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆண்டவர் நம்மை உன்னதங்களில எழுப்பி அவரோடு உலாவச் செய்து அவரோடு உட்காரும்படி செய்தார். பரலோகத்தையும் the heaven, வானம் என்றுதான் நாம் அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு வானாதி வானங்களுக்கு மேலாக தேவ சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏதோ ஒரு மகா உயரமான பரவ இடத்திலே பிதாவான தேவன் இருக்கிறதை உணர்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேம் என்ற இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதை கட்டி எழுப்பி இருக்கிறார். மணவாளனுக்காக அழைக்கப்பட்ட அது அமைக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம், நகரம். பரலோகத்திலே சியோன் பர்வதம், அது வானம்தான். புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம், இவைகளெல்லாம் வானத்தின் பல பகுதிகள். சிலர் 2-3 வானம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் 7 வானங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேதம் முழுவதிலும் எத்தனை வானங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. வானாதி வானங்கள் உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இந்த வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது. உன்னதத்திலே அந்த அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அந்த ஸ்திரீ என்பது மரியாள் என்று அநேகம் பேரை கொண்டு சொல்லுகிறார்கள். சாத்தானிடம் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது ஒரு ஸ்திரீ. இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் பல இடங்களில் ஒப்பிட்டு சொன்னார். அதுவும் ஒரு ஸ்திரீ. ஆனால் இங்கே சூரியனை அணிந்திருக்கிற இந்த ஸ்திரீயார், உன்னதங்களில நிற்கிற அந்த ஸ்திரீயார், தேவனுடைய சபையையும் கூட வேதம் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. முதலிலே சொன்னேன், இயேசுடைய தாயாராகிய மரியாள் ஒரு ஸ்திரீ, இஸ்ரவேல் தேசம் ஒரு ஸ்திரீ. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஸ்திரீ யார் என்பதுதான் பிரச்சனை. நாம் பார்க்கும்போது சபையை ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். மேலான எருசலேமோ நம் எல்லாருக்கும் தாயானவள். கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு இந்த சபையை கற்புள்ள கன்னியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புதிய எருசலேம் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இருந்தது. கிறிஸ்து அந்த சபை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாய் இருக்கிறது. சாதாரணமான நம்முடைய சபை ஒன்று எடுத்துக்கொள்வோமே, ஏலிம் சபையை தான் எடுத்துக்கொள்வோமே. இதுல ஒரு கூட்டம் முதற் பலன்கள், இப்போது தேவனோடு நடக்கிறவர்கள், உலாவுகிறார்கள், பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், எப்போது ஆண்டவர் வருகை இருக்கும் என்று ஆவலோடு காத்திருக்கிறவர்கள், அவர்களும் சபையில ஒரு கூட்டம்தான். ஆனால் இன்னும் சபையில
உண்மையே உத்தமானவர்கள் இருப்பார்கள், அந்த அளவு தேவனோடு சஞ்சரிக்காதவர்கள் இருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருப்பார்கள், கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வருவாங்க, வேற எதுலயும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு விசிட்டர் மாதிரி வருவாங்க, நல்ல ஃபேன் காத்துல உட்காருவாங்க, வெரி குட் நைட் பர்சன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இரண்டாவது கூட்டத்தார், ஐயோ நம்ம கைவிடப்பட்டு போனமே, பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து, நான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில சிக்கி கொண்டாலும் அவனுடைய முத்திரை நான் தரிக்கவே மாட்டேன், நான் இரத்த சாட்சியாக மரித்தாலும் பரவாயில்லை. அவர் இரத்த சாட்சியை மரிப்பார்கள். மரிக்க 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 கர்த்தருடைய ராஜ்யத்தில், அந்த மத்திய ஆகாயத்தில் நடக்கிற கல்யாண விருந்தில் அவர்கள் பங்கு பெறுவார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து சித்திரவதையை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க காலில் விழுந்துருவாங்க. இப்ப நாம அடிமையா இருக்கிறவன் 666 பரவாயில்ல, என்னால அந்த துன்பம் எல்லாம் சகிக்க முடியாது. அவன் கையில தோற்று போகிற ஒரு கூட்டமும் இருக்கும். இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது, முதலாவது அவள் சூரியனை அணிந்திருந்தால், அந்த சூரியன் கிறிஸ்துவனுடைய நீதியை குறிக்கிறது. மல்கியா 4:2 நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவர். இந்த உலகத்துக்கு அவர் சூரியனாய் வெளிச்சமாய் இருக்கிறார். ஒரு ஸ்திரீ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவள். சூரியனை அணிந்திருக்கிறாள். அவருடைய பாதம் கீழே சந்திரன் இருக்கிறது. சந்திரன் என்பது தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. சூரியனிடத்திலே கிருபையாய் அந்த வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் இரவிலே ஒளி கொடுக்கிறது. சந்திரனுக்கு என்று இயற்கையான வெளிச்சம் இல்லை. சூரியனையே அவருடைய கிருபையையே சார்ந்திருக்கிற ஒரு நிலைமை. எதை செய்தாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எனக்குள்ள இருக்கிற கிருபைதான் அதை செய்யும்படி செய்தது என்று சொன்னார். அவருடைய சரசிலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 கோத்திரங்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 12 அப்போஸ்தலர்களையும் குறிக்கிறது. அதை கிரீடமாய் அணிந்திருக்கிறது. கிரீடம் என்பது ஜெயம் உள்ளவர்களுக்கு சூட்டப்படுவது, ராஜரீகம், ஆளுகையை அது குறிக்கிறது. இரண்டாவதாக அந்த ஸ்திரீயை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அவள் கர்ப்பவதியாயிருந்து. பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த சபை ஒரு பெண்ணாக உருவானது. 2000 ஆண்டுகளாக கர்ப்பத்தில் இருக்கிற ஜெயங்கொண்ட ஒரு ஆண் பிள்ளை, சபையிலிருந்து உருவாகி வருகிற பரிசுத்தவான்கள் அவருடைய வயிற்றிலே கர்ப்பமாயிருக்கிறார்கள். முழு உலகமும் பிரசவ வேதனை அடைந்து, எப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும், இந்த சபையிலிருந்து உருவாகி வருகிற பரிசுத்தவான்கள், ஜெயங்கொண்டவர்கள், தேவனோடு நடக்கிறவர்களை ஒப்புவிக்கும்படி ஆவலாய் இந்த சபை காத்திருக்கிறது. எந்த சபையும் எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. ஆனால் சபையில் உள்ள ஜெயங்கொண்டவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள், பெயர்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு மெதடிஸ்ட் மெம்பர் ஒரு நாள் பரலோக தரிசனத்தை கண்டாராம். மேல உள்ள போன உடனே தேவதூதன் பார்த்து கேட்டார், இங்க எவ்வளவு பேர் மெதடிஸ்ட் வந்திருக்கிறாங்க? ஒரு பரலோகத்தை சுத்தி பார்த்துட்டு சொன்னாராம், ஒரு மெதடிஸ்ட் கூட வரல. அப்படியா? ஒருவர் கூட வரலையா மெதடிஸ்ட்ல? ஆங்கிலிக்கன். பரலோகத்தை பார்த்துட்டு ஒரு ஆங்கிலிக்கன் கூட பரலோகத்தில் இல்லை. லுத்தரன். ஆங்கிலிக்கனே வரலன்னா லுத்தரன் எப்படி வருவாங்க? வரல. கத்தோலிக்கு இல்லவே இல்லை. சரி, அப்போ பெந்தேகோஸ்து, சிபிஎம் யாராவது வந்திருக்காங்களா? டிபிஎம்,
ஒருத்தரும் வரல. அவனுக்கு பெரிய சந்தோஷம். மெதடிஸ்ட் வராட்டாலும் பரவாயில்ல, பெந்தேகோஸ்துக்காரங்கள போக கூடாது. எல்லா சபையும் கேட்டு 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 ஒருத்தரும் இல்லைன்னு சொன்ன உடனே கடைசியில கேட்டாராம், யார் தான் ஐயா பரலோகத்துல இருக்காங்க? தேவதன் சொன்னானா, இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பட்டு தேவனோடு நடக்கிறவங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. பரலோகத்தை எந்த சபையும் சுதந்திரிக்க. நாங்க தான் எங்க சபை தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா உங்களை மாதிரி ஃப்ராடு உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். எல்லா சபையிலும் உண்மையான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். என்ன பெர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் கூடும் குறையும், ஆனா எல்லா சபையிலும் உண்மை உத்தமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டவர் சபையில் உள்ள விசுவாசிகளுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார ஒழிய சபைக்காக ஒரு உயிரை கொடுக்கல. சபையிலும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமானவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலிருந்தும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவார். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள்தான் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். சபையிலிருந்து ஒரு கூட்டம், மீதி அந்த ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுத்து கர்த்தருடைய வருகையில கொடுத்து விட்டாள். கைவிடப்படுகிற சபை என்று ஒன்று மீதி இருக்கிறது. அதை குறித்து வாசிக்கிறோம். மீண்டும் 12ஆம் அதிகாரம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் சிரசின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அது சாத்தான். சிவப்பான வலு சர்ப்பம் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய இரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. சிகப்பு என்பது நரகத்தினுடைய ஒரு அடையாளம். நரகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவன். சிவப்பு என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய தலையை நசுக்கியிருக்கிறனாலே அவன் சிவந்து போய் இறக்கிறான். அதற்கு 7 தலைகள் இருந்தன. இந்த 7 தலைகள் என்பது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி வைத்திருந்த 7 சாம்ராஜ்யங்கள். அதுதான் அவனுக்கு 7 தலைகளை போல இருந்தது. முதலாவது அடக்கி வைத்திருந்தது எகிப்து. 430 வருடங்கள் அடக்கி வைத்திருந்தார். இரண்டாவது அசிரியர்கள் 187 வருஷங்கள் அடக்கி வைத்திருந்தார். பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் 70 வருஷம் அடக்கி வைத்திருந்தது. அதற்கு பிறகு மேதிய பெர்சிய அரசாங்கங்கள், அதுக்கு பிறகு கிரேக்க அரசாங்கம், மகா அலெக்சாண்டரால் அவருடைய ஆட்சி கீழாக இஸ்ரவேல் போனது. ரோமாபுரி சாம்ராஜ்யம். ஆக 7 சாம்ராஜ்யம் போன வகுப்பிலே கொடுத்த நோட்ஸ்ல அதெல்லாம் இருக்கிறது. அடுத்தது 10 தலைகளை பற்றி சொல்லி இருக்கிறது. 10 கொம்புகளை பற்றி. கொம்பு என்பது பெலனை குறிக்கிறது. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று தற்போது பல தேசங்கள் ஆதி காலத்தில் இந்த 10 தேசங்களை உள்ளடக்கி ரோம சாம்ராஜ்யத்தின் பிந்தின விளைவாக எழும்பியிருக்கின்றன. அது குறிக்கிறது. 4வது வசனம், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பகுதி இழுத்து அவைகளை பூமியில விழ தள்ளிட்டு. தலையால் செயல்பட முடியவில்லை. தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதனுடைய வால் இச்சைகளை காண்பிக்கிற ஒரு வால். அது நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த தேவனுடைய ஊழியக்காரர்களை கீழே இழுத்தது. நட்சத்திரங்களில் 3 ஒரு பகுதி ஏற்கனவே விழுந்து போன தேவதூதர்களாக 33 கோடி தேவர்களாக இந்த பூமியில விழுந்து இன்றைக்கு அசுத்தாவிகளாக பிசாசுகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பகுதி இழுத்தது. அவைகளை பூமியின் மேல் தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே
அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்று கடைசியாய் கர்த்தருடைய வருகையிலே ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு பயங்கர போராட்டத்தை அவன் போராடுவான். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து கடைசி நாட்களிலே முழு பலத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் அவன் போராடுவான். மறுபக்கத்தில் அந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவார், பின்மாறி மழையை ஊற்றுவார், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார், குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி ஆண்டவரும் வைராக்கியமாய்க்கரையை செய்வார். ஒரு எலெக்ஷன் நடக்கிறது என்றால் பல மாதங்களுக்கு முன்பாகவே ஒவ்வொரு ஓட்ட சுவர் அதெல்லாம் பிடிச்சு போட்டுருவாங்க. இது ஏடிஎம்கே, இது டிஎம்கேன்னு சும்மா அங்கங்க எல்லாத்தையும் பிடிச்சு போடுவாங்க. பிறகு அதுல எழுதுவாங்க, பிறகு நோட்டீஸ் அடிப்பாங்க, பிறகு கும்பிடு போட்டு வந்துகிட்டே இருப்பாரு அந்த எம்எல்ஏ அல்லது எம்பி. கடைசி ஒரு நாள் வரும்போது அனல் பறக்கிற பிரசார், எங்க பார்த்தாலும் தொண்டர்கள் வீடு வீடா ஏறி இறங்கி ஓட்டு போடுறதுக்கு சீட்டை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கடைசி ஒரு நாள் பயங்கர மும்முரமா இருக்கிறது போல வருகைக்கு முன்பாக ஒன்று கர்த்தருடைய ஆவியானவரும் இறங்கி கிரியை செய்வார். சாத்தானும் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், கொஞ்ச நேரம் மாத்திரமே உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட கடைசி காலத்திலே 11ஆம் மணி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட அமர்ந்திருந்து, நான் ஜெயங்கொண்டது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பிள்ளைதான் அந்த ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமரும். சிங்காசனம் பெரிய சிங்காசனம். முதல்ல பிதாவானவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவராய் மேகத்தின் மேல் ஏறி பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது சபையிலிருந்து வருகிற ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாகிய ஆண் பிள்ளை அந்த சிங்காசனத்தில் ஆளுகை பெற்று இயேசுவோடு அமர்ந்திருக்கும். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தவிர சபையாகிய ஸ்திரீ சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எப்படி தயிரை கடையும் போது கொஞ்சம் வெண்ணெய் உருண்டு திரண்டு வருகிறதோ, அந்த முழு தயிரிலிருந்து அந்த வெண்ணெய் போல அந்த ஆண் குழந்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். என்றால் வனாந்தரம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்திலே நடக்கிற ஒரு இடத்துக்கு அவள் போகிறார். வனாந்தரம் என்று சொல்லப்படுவது வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு வனாந்தரம். இனி பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ரட்சிப்பு ஏற்பட போவதில்லை. இனி ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட போவதில்லை. இந்த வனாந்தரம் என்பது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு உள்ளாக கடந்து செல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை கைவிடப்பட்டாலும் அஜாக்கிரத்தை நிமித்தம், கொஞ்சம் கவலையினத்தின் நிமித்தம் அதுல விசுவாசிகள் கைவிடப்பட்டிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஐயோ கைவிடப்பட்டு போயிட்டோமே, இனி ஆண்டவரை மறுதலிக்காமல் எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போன ஒரே வழி அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிக்காமல், வாங்கவும் விற்கவும் கூடாம இருந்தாலும் பரவாயில்ல, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆகவே அந்த மீதியான ஸ்திரீ முதற்கனியை ஒப்பு கொடுத்த பின்பு அவள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளே அந்த சபை போகும். ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 1260 என்பது 3.5 வருடங்களை குறிக்கிறது. இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு கூட ஆண்டவர்
அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில முதல் 3.5 ஆண்டு காலங்களை மட்டுமே கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஸ்திரீ இரத்த சாட்சிகளாய் மரிக்க ஒப்பு கொடுத்த பின்பு அவளுக்கு எந்த போஷிப்பும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆகவே முதல் 3.5 வருஷங்கள் மட்டுமே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலும் கூட ஒரு சின்ன கிருபை, இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஒரு சின்ன கிருபை. அது உபத்திரவ காலம். அதுக்கு பிறகு உள்ள 3 ஆண்டு காலங்கள் மகா உபத்திரவ காலமா இருக்கும். அதுக்குள்ள எல்லாருமே சாத்தானிடத்துல சரணடைந்து விடுவார்கள். சரி, வானத்தில யுத்தம் உண்டாயிற்று. எதற்கு வானத்தில யுத்தம் உண்டாயிற்று? இந்த 3.5 வருஷ காலம் 1260 நாள் இரத்த சாட்சியா மரித்து தங்கள் இருக்கிற வான மண்டலத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக சாத்தான் வான மண்டலங்களில் இருந்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு கூட இரத்த சாட்சிகளாய் மரித்து மேலே போவதை தடுப்பதற்காக அவன் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மிகாவேல் தேவதூதன் அங்கே இறங்கி வந்து, தேவதூதர்கள் அங்கே கடைசியில இறங்கி வந்து சாத்தான் தடுக்க கூடாதபடி 3.5 ஆண்டு காலங்கள் யுத்தம் செய்வார்கள். சாத்தான் முழுக்க தோல்வியடைவான். ஒருவரையாவது அவனால் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்கள் வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகளின் சேனையாக அங்கே சாத்தான் சிங்காசனமிட்டு அமர்ந்த இடத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்படுவான். மேலே இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இன்றைக்கு வானத்தில யுத்தம் உண்டாயிற்று என்ற வார்த்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். வானத்தில யுத்தம் உண்டாயிற்று. பூமியில அநேக யுத்தங்கள், இதுவரை பூமியில உள்ள யுத்தங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்துல காலாட்பட, குதிரைப்பட, தேர்ப்பட, வில்வீரர் பட என்று நிறைய படைகள் எல்லாம் பூமியில தான் இருந்தது. ஒரு ராஜா தன்னுடைய வீரர்கள் எல்லாம் அணி வைத்து வந்திருப்பான். இந்த பக்கம் மறு ராஜா நிற்பாங்க, கை கலப்பாங்க, யுத்தம் செய்வாங்க. ஆனா இந்த கடைசி காலம் வர 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 தரையில நடந்த யுத்தங்கள் எல்லாம் வானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகாய விமான படை எந்த தேசத்தில் அதிகமா இருக்கிறதோ, எந்த குண்டுகளை போடுவதற்கு வலிமை உள்ளவர்களா இருக்காங்களோ அந்த தேசங்கள் தான் ஜெயிக்கிறது. இப்போ இந்த ராக்கெட் படை என்று நிறைய வந்துவிட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய, ஆகாய மண்டலத்தில் போய் விழுந்து அழிக்கக்கூடிய ராக்கெட்டுகள் ஏராளமாகிவிட்டன. இன்னும் வல்லரசுகள் தங்களுடைய செயற்கைக்கோள்கள், சேட்டலைட்டை ஆகாய மண்டலத்தில் மிதக்க வைத்து அங்கே இருந்து உலகத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு விண்வெளியில யுத்தங்களை நடத்துகிறார்கள். இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கொடிய வகை குண்டு அணுகுண்டு அல்ல, நியூக்ளியர் குண்டோ, ஹைட்ரஜன் ஜலவாயு குண்டு அல்ல. இவைகளெல்லாம் ஆகாய மண்டலத்தில் உள்ள முழு சுவாசத்தையும் பிராணவாயுவை உறிஞ்சி நச்சுத்தன்மை ஏற்படுத்தி ஜனங்களை மரணமடைய வைக்கக்கூடிய பயங்கரமான குண்டுகளை எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். பூமியிலே ஒரு யுத்தம் நடந்தாலும் வானத்திலும் அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். சில வருஷங்களுக்கு முன்பாக முகப்பேர் என்ற இடத்துல, மெட்ராஸ்ல சௌரி வயலட் ஆரோன் என்ற ஒரு அம்மையார் இருந்தார். அவர்கள் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஆவியின் வரங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், சரி, நீ விரும்புகிற வரத்தை நான் தரேன், ஆன ஒரு கண்டிஷன், உன்னுடைய கையை 6 மணி நேரம் நீ உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே பார்க்கலாம், அப்போ உன்னை தருவேன். என்ன ஆண்டவரே, அது என்ன கணக்கு 6 மணி நேரம்? அது என்ன செயல்? கையை வைத்திட்டு இருக்கணும்.
ஏன் அவ்வளவு நேரம் துதிச்சுட்டே இருக்கணும்? ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில் 6 மணி நேரம் கைகளை விரித்து நின்று கொண்டே இருந்தேன். இந்த நேரம் வான மண்டலத்தில் யுத்தம் உண்டாகும். இந்த கைகள் விரிக்கப்பட்டிருந்த நிலைமையில ரத்தம் சிந்தி கொண்டிருந்த வேளையில ஜெபித்து 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 பிதாவை நோக்கி மன்றாடி 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 தன்னுடைய ரத்தத்தால ஜனங்கள் மீட்கப்படணும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். 6 மணி நேரம் கைகளை விரித்து வைத்திருந்தேன். அந்த யுத்தத்தில் நான் ஜெயம் பெற்றேன். அருமையா தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த கல்வாரி போரிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஆனா பைபிள்ல நம்ம எங்கும் 4 சுவிசேஷங்கள்ல பார்க்க முடியாது அவர் எப்போது சாசனுடைய தலையை நசுக்கினார். 4 சுவிசேஷத்துல வாசிக்க முடியாது. அது வான மண்டலங்களிலே நடந்த ஒரு கிரியை. இயேசு எப்போது மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினால் அழித்தார், அதை வேதத்தில் வாசிக்க முடியாது. எப்பொழுது பிசாசின் கையிலிருந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை பிடுங்கினார், 4 சுவிசேஷங்களிலும் வாசிக்க முடியாது. எந்த நேரத்தில் அது நடந்தது என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்குகிற அந்த நேரம் யுத்தம் பலத்தது. ஆகாய மண்டலத்திலே சத்துருடைய தலை நசுக்கப்பட்டது. ஆகவே 6 மணி நேரம் நீ கைகளை உயர்த்தி நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார். சரி என்று அவர்கள் தன்னுடைய ஜெப அறைக்குள்ளே பூந்தார்கள். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒரு 15 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஆகல, கை விழுந்துருச்சு. ஆகவே அடுத்த நாள் இன்னும் நல்லா வீட்டுல நல்லா ஜெபிச்சுட்டு ஜெபாரிக்குள்ளே வந்து கைகளை உயர்த்தினார்கள். அரை மணி நேரத்துக்கு மேல கை வலிக்க ஆரம்பித்தது, விழுந்தது. ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க, என்னால 6 மணி நேரம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னார், சரி யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தார்கள். அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த போது அமலேக்கியருக்கு அவருக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி யோசுவா வீரர்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணினார். ஆனால் மோசே ஒரு காரியத்தை செய்தார். தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு உயர்ந்த மலையின் மேல் ஏறி, ரெபிதீம் என்கிற மலையின் மேல் ஏறி அந்த கோலை உத்தரவாதத்தோடு பிடித்துக் கொண்டே இருந்தார். எப்போது மோசேனுடைய கைகள் கீழே விழுந்ததோ அப்போது அமலேக்கியர் மேற்கொண்டார். எப்பொழுது மோசேனுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருந்ததோ யோசுவா மேற்கொண்டார். கீழே தான் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை நிர்ணயிக்கிறது மோசேயினுடைய உயர்த்தப்பட்ட கோல். காரணம், வானத்தில் அந்த யுத்தம் நடக்கிறது. பூமியில நடப்பது போல தோன்றினாலும் அது வானத்தில் உண்மையான யுத்தம். ஆகாய மண்டலத்தை அதிகார பிரபுவின் தலையில பிசாசுகள் எல்லாம் மிகவேல் தேவதூதனோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு நேரம். ஆகவே மோசேனுடைய கை கீழே விழுகிறதை கண்ட ஊரு என்ற ஒரு மனிதனும் ஆரோன் என்ற மனிதனும் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதில் மோசே உட்கார செய்தார். அந்த கல் கன்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த கல் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பரீட்சிக்கப்பட்ட கல், வீடு கட்டுகிறவர் ஆகாது என்று தள்ளின கல், அஸ்திபாரமான ஒரு கல், அது கிறிஸ்து. அதன் மேல மோசே அமர்ந்தார். கை ஓயாம விழுகிறது என்று சொன்னனால ஒரு பக்கம் ஆரோன் நின்று அவருடைய கையை பிடித்தான், அடுத்த பக்கத்தில் ஊர் நின்று கையை பிடித்தார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் அந்த கை அப்படியே உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனபடினாலே யோசுவாவும்
அவனுடைய வீரர்களும் ஜெயம் பெற்றார். உண்மையான வெற்றி கீழே நீ என்னதான் போராடினாலும் சரி, இந்த கைகளை உயர்த்தி பிடித்திருப்பதில் தான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ண முடியும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னதான் நம்முடைய ஞானத்தை உபயோகப்படுத்தினாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி உத்தரவாதத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது நமக்காக வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகிறது. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இந்த வயலட் ஆரோன் அம்மையார் அதே காரியத்தை பின்படுத்த தீர்மானித்தார்கள். அவனுடைய வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரனை அழைத்தார்கள். அந்த அம்மா முழங்கால பற்றி சுத்தி வர்றதுக்கு அவ்வளவு ஊழியக்காரர்களும் ஆவில நிறந்து துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருந்த போது அவர்களால் 6 மணி நேரம் கைகளை உயர்த்தி இருக்க முடிந்தது. தன்னுடைய சுய பலத்தால முடியாமல் இருக்கும்போது மற்றவர்கள் உதவி வந்து மற்றவர்கள் அவருடைய ஜெபத்திலே தாங்கின போது 6 மணி நேரம் கைகளை உயர்த்தி கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். 6 மணி நேரம் முடியும் போது ஒரு பலத்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. ஒரு அக்கினி அவர்கள் மேலே இறங்கி வந்தது. அதுக்கு பிறகு அவங்கள மாதிரி சாசு துரத்த ஒரு ஆளை பார்க்க முடியும். பலத்த அற்புதங்கள் உடைய ஊழியத்தின் மூலமாய் நடந்தது. நான் அந்த சர்ச்சில் போய் பிரசவம் பண்ணி இருக்கிறேன். இப்போ அந்த அம்மா கத்தடத்துல போய்விட்டார்கள். அந்த சாட்சி என்னுடைய இருதயத்தை தொடுகிறது. பூமியில எந்த யுத்தம் உண்டானாலும், இன்னொரு முறை கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. தெபொராள் யுத்தம் செய்து கொண்டிருந்த போது வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் செய்தன என்று நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் என்று சொல்லுவது ஒரு கூட்டம் தேவதூதர். இயேசு நானே பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொன்னார். யோபு 38:7 ஆண்டவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்தார்கள். தேவதூதருடைய ஒரு கூட்டம், எப்படி கேராபீன்கள் என்று ஒரு கூட்டம், சேராபீன்கள் என்று கூட்டம், பரமத்திரள் என்று ஒரு கூட்டம், அதுபோல நட்சத்திரங்கள் என்ற கூட்டம் தேவதூதர்கள். வானத்தில் ஒரு கீழே சிசரா என்ற ஒரு மனுஷன் கானானிய ராஜாவின் சேனாதிபதி யுத்தம் செய்கிறான். இங்கே தெபராலும் பாராக்கும் இணைந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் நட்சத்திரங்களிலிருந்து யுத்தம் உண்டானது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டானது என்று நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கூட வானத்திலிருந்து யுத்தம் உண்டானதை அவர் பார்த்து, இதோ சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுகிறதை நான் காண்கிறேன். லூக்கா 10:18 அவர் அப்படி சொன்னார். அதுக்கு பிறகுதான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை சீஷர்களுக்கு அவர் கொடுத்தார். சபையில எந்த போராட்டங்கள் இருந்தாலும் வானமண்டலத்திலே ஒரு யுத்தம். உங்களுடைய குடும்பத்திலே என்ன போராட்டம் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக வைத்திருக்கிற தேவதூதர்கள் சாத்தானை எதிர்த்து அங்கே யுத்தம் செய்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தேவதூதனை ஏற்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 18:10 அவர் சொல்லுகிறார், ஒருவனை நீ அற்பமாய் எண்ணாதே, அவனுக்குரிய தேவதூதன் பரலோகத்திலே பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை பணிவுடை ஆவியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம், அவர்கள் நம்முடைய குடும்பத்துக்கு வருகிற போராட்டத்துக்கு விரோதமாக தேவ சமூகத்திலிருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் நாமும் முழங்கால யோன்றி கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார்.
நாம் அந்த யுத்தத்தை ஏனோ தானோ என்று எடுத்து மற்றவங்களை குறை சொல்லி, இவங்களாலதான் இந்த பிரச்சனை, இவங்களாலதான் இந்த போராட்டம் என்று மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கும் போது நாம் தோல்வி அடைந்து போய்விடுகிறவர்களாயிருப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாகும். இந்த பூமியில என்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ வானத்திலே யுத்தம் உண்டாகும். முதலாம் உலக போர் நடந்தது, வானத்திலே யுத்தம் உண்டானது, தேவதூதர்கள் ஜெயித்தார்கள். உலகமெங்கும் சிதறி இருக்க யூதர்கள் அந்த முதல் உலக மகா யுத்தத்துக்கு பிறகுதான் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வந்தார். அதுவரையிலும் அவர்களால் திரும்ப முடியல. இந்த பூமியில யுத்தம் நடந்தது, வானத்தில யுத்தம் நடந்தது, அவர்கள் திரும்பி வந்தார். இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தது, இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றது. இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் 1948 வருஷம் மே மாசம் 14 தான் இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றது. இப்போது மூன்றாவது உலக மகா யுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் என்ன செய்கிறது? முதல் யுத்தத்திலே நாங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை ஓடி வந்துட்டோம். இரண்டாவது யுத்தத்திலே நாங்கள் எல்லாம் தேசமாய் மாறிவிட்டோம், எங்களுடைய தேசம் விடுதலை அடைந்தது, சுதந்திரம் பெற்று விட்டோம். இனி மூன்றாவது ஒரு உலக யுத்தம் வரப்போகிறது. அதற்குள்ளாக நாம் தேவாலயத்தை கட்டிவிட வேண்டும். தேவாலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும், எல்லா செங்கல் முதற்கொண்டு எல்லா தேவையானவைகளும், அந்த தேவாலயம் எப்படி இருக்கணும், அங்கு உள்ள பிரதான ஆசாரியனை ஏற்படுத்தணும், அவனுடைய அங்கிகள், அங்கே இருக்க பலிபீடம், அங்கே இருக்கிற கழுவுகிற தொட்டி, அங்கே பலியிடுவதற்கு சிகப்பு கடாரி ஒன்றையும் அவர்கள் ஆயத்தமாகி கட்டி வைத்திருக்கிறார். அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் தேவாலயத்தை கட்டி விடுவோம். ஏனென்றால் முதல் யுத்தத்தில் நாங்க தேசத்தில் வந்து சேர்ந்தோம், இரண்டாவது யுத்தத்தில் நாங்கள் காலூன்றி நின்றோம் தேசமாக, மூன்றாவது யுத்தத்தில் தேவாலயத்தை கட்டி விடுவோம். ஒவ்வொரு யுத்தத்திற்கு பின்பாக ஒரு விளைவு இருந்து கொண்டே இருக்கு. சரி, இப்பொழுது வானத்திலே உண்டாகிற அந்த யுத்தம், இங்கே சொல்லப்பட்ட யுத்தம் எப்பொழுது ஏற்படுகிறது? பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு, கைவிடப்பட்ட சபையில் உள்ள விசுவாசிகள் இரத்த சாட்சிகளாய் மறிக்க விடாதபடி, அவர்களுக்கு சோதனை கொடுக்கும்படி, அவர்களை சித்திரவதை செய்யும்படி ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் எவ்வளவு காலம் தடுக்க முடியும்? 1260 நாட்கள், 3.5 வருஷங்கள் அவனால் தடுக்க முடியும். அதற்கு பிறகு தடுக்க முடியாது. இன்னொரு கூட்டம் பரிசுத்தவான்கள், முதல்ல எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து 7 வருஷ கல்யாண விருந்திலே பங்கு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், இரத்த சாட்சியா மறிக்கிறவங்க எல்லாம் அப்பப்போ உயிரோடு எழுந்து அந்த கல்யாண விருந்திலே கலந்து கொள்ளுவார்கள். அந்தி கிறிஸ்து பூமியிலே அரசாளுகிற அந்த 7 வருஷமும் மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய விருந்து நடக்கும். பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். தேவதூதர்கள் பிரதானத்தோருடைய எக்கால சத்தத்தோடு 2 கூட்டமும் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும். அந்த நிமிஷம் முதல் ஒரு பெரிய கல்யாண விருந்து, 7 வருஷம் கல்யாண விருந்து மத்திய ஆகாயத்தில், ஒரே களி கூறுதல், ஒரே மகிழ்ச்சி, ஒரே ஆரவாரம். இயேசு சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து திரளான ஜனங்கள் அங்கே வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். பந்தி இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவருடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. யோவான் ஸ்நானகன் மணவாட்டி உடையவனே மணவாளன், நான் அவருடைய தோழனாயிருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதிலே ஆவல் உள்ளவனாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் நாம் இந்த இடத்துல இருப்போம், பந்தி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டோம், கிறிஸ்துவனுடைய அருகில மணவாட்டி ஆகியிருப்போம்.
வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது விதமாய் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். சுத்தமும் பிரகாசமான வெண் வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதியே. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகள கடவோம் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில 7 நாட்கள் கூடார பண்டிகை இந்த பூமியில ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி இருந்தார். அந்த கூடார பண்டிகை பரலோகத்திலே காணப்படுகிற அந்த 7 வருஷ கல்யாண விருந்துக்கு அடையாளமானது. பழைய ஏற்பாட்டில் 7 பண்டிகைகள், முக்கியமான பண்டிகைகள் இருந்தன. முதற் பலனை சேர்க்கிற பண்டிகை இருந்தது. அது வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. முதலாவது பஸ்கா பண்டிகை, ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அடிக்கப்பட்டது. அது பெரிய வெள்ளிக்கிழமையில இயேசு அடிக்கப்பட்டதற்கு அடையாளம். சீனாய் மலையில ஆண்டவர் அக்கினியோடு இறங்கி வந்தார், அக்கினி பிரமாணத்தை கொடுத்தார். அது பெந்தைக்கோஸ்தே நாளில ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு அடையாளம். அதுபோல முதற் பேரானவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். முதற்கனியை கர்த்தருக்கு படைக்கிற ஒரு பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 7 முக்கியமான சம்பவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுல 7வது பண்டிகை தான் கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை போடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வீட்டை விட்டு மரங்கள், செடிகள், காடுகளுக்கு போய் அங்கே கூடாரங்களை போட்டு, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இப்படித்தான் கூடாரத்தில் வாழ்ந்து கைவேலை இல்லாத அந்த அஸ்திபாரம் இல்லாத நகரத்துக்காக காத்திருந்தார் என்பதை நினைக்கும்படி அவங்க எல்லாம் அங்க போய் கூட்டாஞ்சாறு பொங்கி எல்லா தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து 7 நாள் கழித்து திரும்ப தங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அதுபோலதான் நாம் 7 வருஷங்கள் மேலே போயிருந்து இந்த பூமியில அந்திகிறிஸ்து ஆட்சி முடியும் போது 7வது வருஷத்துல நாம் இயேசுவோடு கூட மறுபடியும் இந்த பூமிக்கு வருவோம், பூமி அரசாளும்படி. அந்த 1000 வருஷம் சாத்தான் முற்றிலுமாக பாதாளத்தில் கட்டப்பட்டு விடுவான். அவனுக்கு நம்மேல எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச காலம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு நாம் இருப்போம் என்றால், வீணாக நாம் தேவனோடு செலவழிக்கிற நேரத்தை விட்டுவிட்டு அந்திகிறிஸ்து ஆட்சியில பாடுபட்டு அவன் தரிக்க மாட்டேன் என்று போராடி அவன் செய்கிற சித்திரவதையெல்லாம் தாங்க வேண்டியதற்கு பதிலாக எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். சரி, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, முதல்ல இந்த கிருபையின் காலத்திலையும் அங்க யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு விரோதமான ஒரு யுத்தம். இந்த ஸ்திரீயானவள் ஆண் பிள்ளை பெற்று ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஸ்திரீயாகிய சபை அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ளே போகிறது. 3 வருஷம் யுத்தம் நடக்கிறது. நிறைய பேர் அதுல இரத்த சாட்சியா மறைந்து கர்த்தரோட போறாங்க. இப்போ அதுலயும் கைவிடப்பட்டவங்க அடுத்த 3 வருஷம் அதுல சாத்தான் பூமியிலிருந்து நேருக்கு நேரே அவர்களோட யுத்தம் செய்வான். அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, சபையில முதற்பேரானவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட சென்று விட்டார்கள். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில இரத்த சாட்சிகளாய் மறித்து போயிட்டாங்க. மீதி உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்ட சாத்தான் போய் யுத்தம் செய்வான். உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆண்டவரை மறுதலித்து விடுவார். ஆகவே சாத்தானுடைய யுத்தம் இந்த இடத்துல 3 விதத்திலே அமைந்திருக்கிறது. 3 விதத்திலே அமைந்திருக்கிறது. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு நாம் வரப்போகிறோம். உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற
பிசாசு 9ஆம் வசனம், மீண்டும் 7 வாசிக்கிறேன். வானத்தில யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய சேனையிலே யுத்த பிரிவில நிற்கிற ஒரு தேவதூதன் தான் மிகாவேல் தேவதூதன். சாத்தானை மேற்கொள்வதற்கு அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்காக எழுந்து நிற்கிற பிரதான அதிபதியான மிகாவேல் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மிகாவேல் எங்கெங்க வர்றானோ அவன் யுத்தம் செய்யும்படியாக, சாத்தானுடைய தூதர்களை வெட்டி வீழ்த்தும்படியாக அவன் கடந்து வர. இந்த மிகாவேல் தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானோடு யுத்தம் பண்ணுவார்கள். வலு சர்ப்பமும் அதன் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. சாத்தான் மேல் 7 நியாய தீர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முதல் நியாய தீர்ப்பு, அவன் சோதிக்கப்பட்டு பெருமையடைந்து உன்னதமானவருக்கு நேராய் ஒப்பாவேன் என்று சொன்னபோது உன்னதங்களிலிருந்து அவன் வெட்டி தள்ளப்பட்டான். முதல் நியாய தீர்ப்பு நித்தியத்திலே மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாக ஏற்பட்டது. அந்த நியாய தீர்ப்பின்படி அவன் தேவதூதனாய் இராதபடி பிசாசாய் கீழே விழுந்தான். 2வது நியாய தீர்ப்பு ஏதேன் தோட்டத்திலே வந்து மனிதனை வஞ்சித்ததினாலே தன்னுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் செலுத்தினார். இனி நீ வயிற்றினால் நீ ஊறணும். அவனுடைய 4 கால்களும் தரிக்கப்பட்டு சுடு மண்ணிலே சுட சுட வயிற்றில ஊர்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமை, மண்ணை திங்க வேண்டிய ஒரு நிலைமை, மண்ணை கவ்வ வேண்டிய, தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிலைமை. அது 2வது நியாய தீர்ப்பு. 3வது நியாய தீர்ப்பு கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலை நசுக்கப்பட்டதினால் வந்த நியாய தீர்ப்பு. 4வது நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும், நீ நியாயந்திருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பி மேலும் நடந்து அதை அழியுங்க. அது 4வது நியாய தீர்ப்பு. 5வது நியாய தீர்ப்பில் இங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. அவங்க இதுவரைக்கும் அந்த வான மண்டலத்தில் பெரிய சிங்காசனத்தை அமைத்து உட்கார்ந்து பூமியில் உள்ள மக்கள் மேல ஜாதி கலவரம், அந்த கலவரம், இந்த யுத்தம், அந்த யுத்தம், நிறைய ரத்தம் சிந்துபடி காரணமா இருந்தா அங்கிருந்து தள்ளிட்டாங்க. இது 5வது. 6வது 1000 வருஷம் அரசாட்சியில அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அவன் பாதாளத்தில் கட்டப்படுவான். 7வது நியாய தீர்ப்பு கடைசி யுத்தம், ஆர்மகதோன் யுத்தம். அதுக்கு பிறகு அவன் என்றென்றுமாய் நரகத்திலே அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். 7 நியாய தீர்ப்புக்குள்ளாக சாத்தான் போகும்போது இந்த நியாய தீர்ப்பு அவனுடைய 5வது நியாய தீர்ப்பு. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை தலைவனாய் அவனை நீ இருக்க முடியாது. இதுவரை வான மண்டலங்களில் இருந்த இடமும் கூட இல்லாமல் போயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு நியாய தீர்ப்பு. சரி, 9ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் வாக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவன் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அழைக்கப்பட்டான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது. இயேசு அவனை உலகத்தின் அதிபதி என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொன்னார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சோதனைக்காரன் என்று அவன் அழைக்கப்பட்டான். இப்போது அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். 10ஆம் வசனம், அப்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அந்த சத்தம் 4 காரியங்களை சொன்னது. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது. அவன் தள்ளப்பட்டு போனான். இனி அவனுக்கு அங்க இடமில்லை, அவனுக்கு அதிகாரமும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் விசிட்டரா மேல போயிட்டு வந்தான்.
ஒரு காலத்துல பரலோகம் அவனுக்கு சொந்தமாய் இருந்தது. அவன் ரெசிடென்டா இருந்தான், அங்கே தங்கி இருந்தான். அக்கினி மயமான கால்கள் அக்கினி நடுவுல உலாவினா. ஆனா பெருமை அடைஞ்ச போது ஆண்டவர் அந்த பெர்மனன்ட் விசாவை, பரலோகத்துல தங்குகிற விசாவை அவனுக்கு தள்ளிட்டார். இப்ப அவன் பரலோகத்துக்கு போகும்போதெல்லாம் விசிட்டர் மாதிரி போனான். பரலோகத்துக்கு ஒரு காலத்துல உரிமையாளனா இருந்தவன் ஒரு அநாத மாதிரி போயிட்டு 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 எதுக்கு போயிட்டு வரா? தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்காக போய்விட்டு வருகிறான். பரலோகத்துல இருந்த இடம் அவனுக்கு இல்லாம போயிட்டு. ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டாரு, என்னப்பா எங்கிருந்து வாரா? அவன் சொன்னா, நான் உலகம் எல்லாம் சுத்திட்டு வரேன், ஊர் சுத்திட்டு வரேன். சரி, என் தாசனாகிய யோபு மேல நீ கண்ணை வைத்தாயோ, அதை பத்தான் உங்கள்கிட்ட பேசணும் வாரேன். நீர் பெரிய யோக்கியன்னு யோப நினைச்சிட்டு இருக்கிறீர். அவனை கொஞ்சம் தொட்டா அவன் நிச்சயமா அவன் மறுதளிப்பான். யோப பற்றி குறை சொல்றதுக்காக அவன் போனான். சகரியா 3:4 அதிகாரத்தை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மேல குற்றம் சாட்டுவதற்காக தேவனுக்கு வலது பக்கத்துல வந்து நின்னானாம். எப்போதும் குற்றம் சாட்டும்படி மேல போய் நின்றுட்டே இருக்கும். உங்களுடைய பிள்ளைன்னு சொன்னீரு, இன்னைக்கு ஜோம் பண்ணானா டிவி முன்னால்தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனானா இல்ல, சொந்தக்காரங்க வந்தாங்கன்ட்டு சமைக்கிறதுலே இருந்தாங்க அந்த அம்மா. என்ன நீர் ஜனங்களுக்கு உயிரை கொடுத்தேன்றது என்ன? அவங்க வீண் வார்த்தை உடல்லையே. எப்ப பார்த்தாலும் மேல போய் கோள் மூட்டுறது. ஜான் ஹென்றி பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, போட்டு கொடுக்கிறது. கடவுள்கிட்ட போய் போட்டு கொடுப்போம். ஆபீஸ்ல ஆபீசர்கிட்ட போய் கீழே உள்ள ஒருத்தனை பத்தி பாருங்க பாருங்க அவன் லேட்டா வரான், உங்களுக்கு விதமா அப்படி பேசுவான் இப்படி பேசுவான், போட்டு கொடுப்பான். வாலிபால் விளையாடும் போது ஒருத்தன் அடுத்தவங்க தூக்கி கொடுப்பான், அடுத்தவன் பலார்னு அதை அடிக்கிறதுக்கு அப்படியே போட்டு கொடுக்கறதுன்னா அப்படியே தூக்கி கொடுக்கறது, அடுத்தவன் அதை அடிப்பான். சாத்தான் அது மாதிரிதான் போட்டு கொடுக்கறதுக்கா போய் நிற்பான், குறை சொல்றதுக்கா போய் நிற்பான், குற்றம் சாட்டுறதுக்கா நிற்பான். ஆண்டவருக்கு முன்னால நீர் உயிரை கொடுத்தெல்லாம் வேஸ்ட், ரத்தம் சிந்தெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலதான் 10ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, முழுவதும் வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் அதிகாரத்துக்கும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போன. இந்த பூமியில விசுவாசிகள் மத்தியில ஒரு ஆவி செயல்படுகிறது. குற்றம் சாட்டுகிற ஆவி, முறுமுறுக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, திருப்தி அடையாத ஒரு ஆவி, எரிச்சல் பட்டுக்கொண்டே இருக்கிற ஆவி. வீட்டுல நல்லாதான் வீட்டம்மா சமைச்சிருப்பாங்க, என்ன இது நல்லாவே இல்லை, என்ன இது கொஞ்சம் மட்டன் வாங்கி வைக்க கூடாதா, மீன் வாங்கி வைக்க கூடாதா, கொஞ்சம் கவுச்ச வைக்க கூடாதா, என்ன சமையல் வச்ச, எதையாவது குறை சொல், எதையாவது கொலசி. சர்ச்சுக்கு வராங்களா, என்ன பிரசங்கத்தை ரொம்ப ஒரே நீட்டிட்டேன், கதை சொன்னாலும் ஷார்ட்டா சொல்ல தெரியல அவருக்கு. 1/2 மணி நேரம் கதையே போய் பாயிண்ட்டுக்கே வரல. 5 பாயிண்ட் சொல்ற நேரம் 3 பாயிண்டோட முடிச்சுட்டு போயிட்டாரு. சர்ச்சில கொஞ்சம் ஏசியில உட்காரணும்பா, என் பக்கத்துல ஏசியே ஓடல. பாட்டா பாடுறாரு அனாயிண்டன், அவரு சத்தம் முந்திய மாதிரி இல்ல, பாட்டை கேட்க சைக்கிள் உள்ள சொல்லும். ஆமா ஆமா இவ்வளவு சொன்னீங்க, நீங்க போட்டா ₹1 காணிக்கைக்கு இது போதாதா உங்களுக்கு? சினிமா தியேட்டருக்கு ₹10 காணி, ₹10 நீங்க டிக்கெட் எடுத்து போய் ஏசியில நான் உட்காந்து பார்த்து வர மாட்டீங்களா? சிலருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொலை சொல், அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயில வந்துடும். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன்,
மைக்கு வேலை செய்யல, கர கர கரன்னு கத்து. ஒருத்தர் பக்கத்துல சொல்றாரு, இவ்வளவு பெரிய சர்ச்சில் ஒழுங்கா ஒரு மைக் வாங்க தெரியல, பாஸ்டர் நேத்து தான் இருக்காரோ தெரியல. அடுத்த ஆள் சொல்றாரு, பாஸ்டர் மேல குரல்ல இந்த ட்ரெஷரர் சரியில்லை, காணிக்க பையில வர்றத தாம்பாகையில போட்டு போயிடுறாரு. அடுத்த ஆள் சொல்றாரு, பாஸ்டர் மேல குரல்ல ட்ரெஷ் இந்த செக்ஷன் இருக்கானே சோம்பேறி பையன், இந்த சர்ச்சு ஒரு உறுப்புன்னா அந்த செக்ஷனை அடிச்சு துரத்தணும் குறை சொல்றாங்க. ஆனா ஒரு அம்மா முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த மைக்கு மேல உங்க கையை வை, இவ்வளோ ஜனங்கள் ஆவலாமுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாங்க, ஒரு நிமிஷத்துல இந்த மைக்கு நல்ல வேலை செய்யும்படி உமால முடியும் ஆண்டவரே, நல்ல வேலை செய்யும். மைக்கு நல்ல வேலை செய்யுது. இவங்க முறுமுறுத்தனால வேலை செய்யல, அந்த அம்மா முழங்கால நின்று இந்த மைக்கு மேல இருக்கிற அசுத்தாவிய கடிந்து கொண்டனால அந்த மைக்கு வேலை செய்யுது. முறுமுறுக்கிறது ரொம்ப எளிது. உங்க வாயில முறுமுறுக்கிற வார்த்தை வந்தாலேயே உங்க உள்ளத்துல நினைச்சுக்கீங்க நீங்க கர்த்தருடைய அன்புல இருந்து விழுந்துட்டீங்க. தேவனுடைய அன்பினால நிரம்பி இருக்கிறவங்க எப்போதும் நிறைவே பேசுவாங்க. ஆனா விழுந்து போன சாத்தான் லூசிபர் ஆவினால நிரப்பப்பட்டவன் குறை சொல்லிட்டே இருப்பான். சிலர் குறை சொல்றதுக்குன்னே பத்திரிகைகளை வச்சிருப்பாங்க. இவனை பத்தி எழுதுவாங்க, அவனை பற்றி எழுதுவாங்க, இவனை பத்தி எழுதுவாங்க. அதான் என் ஊழியங்க, அது ஊழியம் இல்லைங்க, அட்டூழியங்க. உனக்கு பின்னால சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஆகவே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டும்படி அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போன். அடுத்ததாக வருகிறது, மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பரலோகத்தில் யுத்தம் நடக்கிறது. ஆனால் தேவதூதர்கள் என்ன ஆயுதத்தினால சாத்தானை முறியடித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் விசுவாசிகள் என்ன ஆயுதத்தை உபயோகிக்கணும் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது. முதலாவது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம், இரண்டாவது சாட்சியின் வசனம், மூன்றாவது ஜீவனையும் பாராதபடி இருக்கிற ஆவிக்குரிய தைரியம். இந்த மூன்றும் நம்முடைய ஆயுதங்கள். நம்முடைய எல்லா போராயுதத்தை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரட்சணியம் என்னும் தலைச்சிரா என்று எழுதியிருக்கிறது, நீதி என்னும் மார்க்கவசம் என்று எழுதியிருக்கிறது, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் என்று எழுதியிருக்கிறது, ஆயத்தம் என்கிற பாதரட்சை என்பதை பற்றி எழுதியிருக்கிறது. அங்கே 7 வகையான ஆயுதங்களை குறித்து எழுதியிருக்கிறது. குற்றம் சாட்டுகிற ஆவியானாலும் சரி, சாத்தானுடைய ஆவியானாலும் சரி, அதை ஜெயிக்கும்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் 3 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய பழையான ஆட்டுக்குட்டிகள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 27 இடங்கள்ல ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய ரத்தம் சாத்தானுடைய தலையை நசுக்கினது. நாம அந்த ரத்தத்தை ஊற்றும்படி சாவுக்கு ஏதுவானாய் காயப்பட்டு இருக்கிற அவனுடைய தலை நசுக்கப்படுகிறது. அடுத்தது சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம் என்றால் என்ன? ஒரு சாட்சியோடு கூட உள்ள தேவனுடைய வசனம். அந்த சாட்சி என்பது சபையில எழுப்பி சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு வாரம் வயிற்று வலியால கஷ்டப்பட்டேன். எங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அடுப்பனாருக்கு கொஞ்சம் சாம்பார் எடுத்து அடுப்புல ஊத்தினா உனக்கு வயிறு சரியா போயிடும்னு சொன்னாங்க. முன் வீட்டு முத்தம்மா சொன்னாங்க,
நீ அந்த கோயிலுக்கு போய் நேர்ந்துக்க, ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வை, உன் வயிற்று வலி சொம்மான்னு சொன்னாங்க. 3/4 மணி நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க, இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட சாட்சி அல்ல. வாய் பேசுவதோட வாழ்க்கை பேசணும், அதுதான் உண்மையான சாட்சி. ஒரு பரிசுத்த ஜீவியம் தான் சாட்சி, உண்மையான சாட்சி. ஒரு குற்ற மனசாட்சி வாதிக்காத ஒரு தூய்மையான வாழ்க்கை தான் சாட்சி. ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது கூட மத்தேயு 24:14 ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அதுதான் இந்த சாட்சி. சாட்சி இல்லாம நீ பாவத்துல விழுந்துட்டு வாங்கின கடனை கொடுக்க முடியாம விபச்சாரம் பண்ணிட்டு இச்சையிலிருந்து விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு பேய் போய் துரத்த போனா பேய் ஒன்ன துரத்தம் ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சாட்சி வசனம் இருந்துச்சுன்னா தைரியமா உன்னை ஏத்து நிற்கலாம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்கிறேன். மரணமே 11ஆம் வசனம், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் இல்ல ரொம்ப முக்கியமான பகுதி இருக்கிறது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலங்களும் போதிக்கப்பட்டது. பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி வலுசற்பம் தான் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு ஊற்றிவிட்டது. நிறைய ரகசியங்கள் அடுத்த வாரத்தில் நாம் கற்றுக் கொடுக்க போகிறோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நமக்கு இந்த வகுப்புகள் நடைபெறும். இன்றைக்கு கொடுக்கிற நோட்ஸை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அதுல நிறைய உங்கள் மத்தியில பேசாத அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் அது இன்றைக்கு பிரிண்ட் ஆகி உங்களுடைய கைகளை கிடைக்கிறது. அதை எழுதும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு புதிய வெளிப்பாடுகள்லாம் அதுல எழுத கர்த்தர் கிருபை செய்தார். குறை சொல்றதை பற்றி நான் சில வருஷத்துக்கு முன்னால பரலோகம் மன்னிக்குமா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன். எப்படி யார் யார் குற்றம் சுமத்தினாங்க. ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் வந்து கேட்டார், இந்த பழத்தை புஷ்டியான்ட்டு. உடனே ஆதாம் என்ன சொன்னாச்சேன்னு தெரியுமா? நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் கொடுத்த. ஆண்டவருக்கு ஒரு குத்து, ஸ்திரீயானவளுக்கு ஒரு குத்து. ஸ்திரீட்ட கேட்டார், என்னம்மா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? மற்றவங்க மேல குறை சொல்ற ஆவி இந்த ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமாயிடுச்சு. அதை பத்தி இந்த புஸ்தகத்துல எப்படி குறை சொல்ற ஆவி கிரியை செய்து பரலோகம் மன்னிக்குமா? நல்ல புஸ்தகம் வாங்கிக்கோங்க. நம்முடைய மத்தியில அருமையான டாக்டர் ராஜிங்கிற ஒரு சகோதரி, என் வாழ்வில் நான் கண்ட என் இனிய இயேசு என்ற ஒரு நல்ல புஸ்தகம். இது ஒன்று பிரிண்ட் பண்றதுக்கு 15 ரூபாய். நான் ஒரு 5 ரூபாய்க்கு எனக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுங்க. இதை ஊழியமா செய்யுங்க. நான் இலவசமா கொடுக்கணும்னு தான் அவங்க விருப்பப்பட்டாங்க. நான் தான் சொன்னேன், இலவசமா வாங்கினா அப்படி வாங்கிட்டு போவாங்க, அப்படி போட்டு போயிடுவாங்க. இலவசமா பெற்றதெல்லாம் வீணா போயிடும். ஒரு சின்ன தொகையாவது ஒரு 5 ரூபா தான் வச்சிருக்கோம். 15 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2 புத்தகத்தையும் நமக்கு எழுந்த நன்றி போதை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களுடைய போதகராய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. வேதத்தின் மறைபொருட்களை எங்களுக்கு விளக்கி தருகிற நல்ல போதகராய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன நல்ல போதகராயிருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த இரவிலும் கூட கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவரே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைப்பூட்டுவீர், ஞாபகப்படுத்துவீர் என்று வேதம் சொல்லுகிறபடியே எங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தின் மறைபொருட்களை எங்களுக்கு விளக்கித்தாரும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு பாடலை சௌரம் பாடுவார்.
ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கடந்து போவோம். எல்லாம் அந்த கடைசி ஜெபத்தை சொல்லிடுவோமா? கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல